வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ்மலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பாது மேனி தும்பிக்கையாளும் பாதம் தப்பாமல் சார்வாதமர்க்கே
அம்மாவுக்குள்ள ஐயாவுக்குள்ள ஹரிஹரபுத்திரர் ஐயனார் சாஸ்தாவின் திருக்கதையை பாட போறோம். ஐயனார் திருக்கதையை பாட வேண்டும் அல்லவா? ஆமா. ஏன் ஐயனாருக்கு முதலாக பாட வேண்டும் தெரியுமா? எதற்காகமா? அதாவது நாமெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த சாதாரண மாநில மனிதர்கள். டாடி மம்மிக்கும். ஆமா, டாடி மம்மிக்கும் தான். சரி. ஆனால் ஹரிஹரபுத்திரர் ஐயனார் சாஸ்தா அப்படி இல்ல. அப்படி வேற யாரு? ஹரிக்கும் சிவனுக்கும். ஹரிக்கும் சிவனுக்குமாக. தந்தைக்கும் தந்தைக்கும். ஆமா, தந்தைக்கும் தந்தைக்கும். ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த குழந்தை. ஆமா, ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த குழந்தை. அதனால் ஐயனார் சாஸ்தாவின் திருக்கதையை பாடினால்தான்
படைத்தார். அவனிகள் 56 தேசங்களையும் படைத்து படைத்து 7 சத்தா சாகரம் சூழ்ந்த கடலையும் படைத்து பகவான் படைத்து அது மட்டுமா ஓரறிவு முதல் 6 அறிவு வரையான மாநில மக்களை எல்லாம் பகவான் பிறகு செய்தார். நம்மளை போன்ற மனிதர்களை பகவான் படைத்தார். ஆமா. உடனே பகவான் தேவி பார்வதியானவள் பகவான் முன்னால வந்து இரு கரமெடுத்து வணங்கி என்ன கேட்டாங்க? சுவாமி பகவானே படைத்து விட்டால் மட்டும் போதுமா? படைத்து விட்ட மனுக்களுக்கு எல்லாம் படியளக்க வேண்டாமா என்று பார்வதா தேவி கேட்டபோது பகவானும் ஆட்டும் என்று சம்மதித்து பகவான் படியளக்க புறப்பட்டார். பகவான் எப்படி படியளக்கிறார் தெரியுமா? நாளினோதினை எடுத்து ஜாயிண்ட்காரனே இந்த மாலையை பின்னாடி கட்டி விடுங்களேன். மாலை பின்னாடி கட்டி விடுங்க. பொறுமை கரெக்டாக பொறுமை மாலை கட்டிக்கிட்டோம். கரெக்டாக போடுங்க.
சொல்லிட்டு பாருங்கய்யா. ரைட் ஓகே சூப்பர். ஐயா அங்கிட்டு போங்க. இது வரிசையில் சூப்பர் ரைட் அடுத்து அங்கே உள்ள தெரியும் தூரம் போகணும் சார் கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க சார். போட்டாங்க. நெக்ஸ்ட்டு சார் அப்படியே சைடாக அனுப்புடுங்க சார். சைடாக போடுங்க. கரெக்டாக இருக்காங்க. கரெக்டாக இருக்கு. அடுத்து யாரு? அடுத்து நெக்ஸ்ட் போட்டோ எடுக்கலாம். இங்க தள்ளி வாங்க. பைக் பேச போறீங்களா? இலக்கியாளர்களுக்கு கவுன்சிலர் அவர்கள் முன்னாள் முக்கியை கவனிக்கிறார். சூப்பர் சூப்பர். மேடம் ரைட் ஓகே நெக்ஸ்ட் அக்கா சார் கரெக்டாக இருக்கா? ஓகே ஓகே பாருங்க இங்க கேமரா பாருங்க. ஓகே 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 அடுத்து நெக்ஸ்ட் யார் இருக்கா? செல்லுபடி பிரச்சனையா போகுது. இந்த மொபைல் யாராவது பொன்னாடை போதக்கூடிய அன்பர்கள் இருந்தால் புலிசை முதலில் பொன்னாடை போத வேண்டும். அடுத்து பொருளையா யாராவது ஒரு ஆள் போதப்படும். எங்களது அழைப்பை ஏற்று பொதுமக்களுக்கும் புலிசை கலைஞர்களுக்கும் எங்களது சங்கத்தின் தலைவர் கீழப்பாவூர் புலிசை சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய ஜெகநாதன் அவர்களுக்கும் நமது ஐயா செயலாளர் கொடுமைக்குள் அவர்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வருகிறார்கள். சங்கத்தின் தலைவர் ஜெகநாதனுக்கு முன்னாடி போகிறார்கள். செயலாளர் கொடுமைக்குள் அவர்களுக்கு முன்னாடி இப்பொழுது நமது சங்கத்தின் தலைவர்
அது கலைஞர்களின் மனதில் எப்பவும் நீங்காத இடம் பிடித்த நம் அன்பு தலைவர் சங்கரன் அவர்கள் பாடல் அதாவது சக்கரவர்த்தி பாடல் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நாம் அன்பு தலைவர் கூடலை போட்டுவார். ரைட் ஓகே சூப்பர் டன் வாழ்த்து சின்ன வாழ்த்து. எங்களது கீழப்பாவல் கிராமிய கிரிசை கல்வி முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இப்பொழுது அரங்கேற்பாளர்கள் சார்பாக எங்களோடு பணிபுரிய வருகின்ற எம் இலக்கியா அவர்களை விளைச்சு அரங்கேற்ற சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருவாயூர் ஐயா பாடி கிருஷ்ணர்கள் எங்களை கீழப்பாவல் சங்கம் 41 ஆண்டுகளாக இருந்துச்சு. அதை எங்களுக்கு ஆணையிலிருந்து எங்கள் ஐயா பாடி கிருஷ்ணர்கள் ஏன்னா இவங்கெல்லாம் நான் கேட்கும் அண்டர்ஸ்டாண்டும் மைக் வச்சாங்க எங்கள் ஆண்டுகளாக அதை பார்ப்பவர்கள் அழகாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் சங்கத்தில் முதல்ல இருப்பாங்க. அவர்தான் ஆர்வ ஆட்கள் 2 ரூபா சந்தாவில் வந்து 5 ரூபா இவங்கெல்லாம் சங்கத்தில் இருக்கிறது செங்கோட்டை வந்து கீழே போகிறது ஒரு வேலையெல்லாம் கற்பனை அப்படி இருக்கும். ஆனால் அவங்க சங்கம் போனால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கல. அதை பாராட்டணும் மட்டும்தான். ஆனால் இப்போ கூட இசைக்கருவிகள் மற்ற நிறையா சென்னைகள் வந்து சங்கம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு எதுவும் இல்லைன்னா கூட சங்கத்தை வளர்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஐயாவரை மீண்டும் நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம். இன்னும் எங்களுடைய இளைஞர்கள் செயல்படாத நாங்கள் முதல்ல கவர்னர் கடையிலே இயங்கலாம். அவர்களுக்கு நம்முடைய மத்திய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம். இனியவை பறக்க இன்னர்கள் பறக்க புதுமைகள் படைக்கின்ற எங்கள் இலக்கிய அவர்கள் சார்பாக அவளை கருவாக்கிய எங்களது அத்தான் அவருக்கு இந்த மலர்மலை இந்த நிமிடத்தில் இலக்கிய வில்லிசை குழுவின் அரங்கேற்றத்தின் சார்பாக அனைத்து கலைஞர்களுக்கும் சமுதாய பெரியவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படும் என்பதை அன்புடன் தெரிந்து கொள்கிறது. இந்த 5 நிமிடத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இப்பொழுது வில்லிசை கலைஞர் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பெரியம்மா மேலப்பூர் ஐயம்மா அவர்கள் சின்னமகளுக்கு இலக்கியாக பொன்னாடை கொடுக்கிறார்கள். இது பெரியம்மா, இது சின்னம்மா. அடுத்து யூடியூப் சேனல் சார்பாக சித்திட்டி உரிமையாளர் அவர்கள் இலக்கியாக பொன்னாடை கொடுக்கிறார்கள். இப்பொழுது 5 நிமிடம் இப்பொழுது ஆய்வு எனது அருமை தம்பி வில்லிசை சக்கரவர்த்தி வில்லிசை புலவர் வில்லிசை அண்ணாவி ஆர்வலர் போலவர்கள் நமது மகளுக்கு ஆம்பூர் கிராமிய சங்கத்தின் வில்லிசை கிராம சங்கத்தின் தலைவரும் அவர்கள் தான். தம்பி ஆர்வலர் போலவர்கள் மகள் இலக்கியாவுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தம்பிக்கு ஆய்வு சொல்வது வில்லிசை சங்கத்தின் தலைவர் எனது அருமை தம்பி ஆர்வலர் தலைவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தென்காசியினுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா வடக்க வடகாசி, மத்திய சிவகாசி, நமக்கு கண்குளிர்ந்த தென்காசி. தென்காசி வந்து குற்றால கொடுவஞ்சி இடம்பெற்ற ஒரு ஊருன்னா அது தென்காசி தான். இந்த தென்காசிக்கு ஒரு பெருமை தேடி தரக்கூடிய அளவுக்கு எத்தனை வெள்ளம் இப்ப இருக்கு. வில்லிசையை பத்தி கேட்க வேண்டாம். கணக்கில் அடங்காத கிராமிய கலைஞர்கள் இப்ப உருவாகிட்டே இருக்காங்க, உருவாகிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வில்லிசை என்பது இயல் இசை நாடகம். இந்த உலகத்திலே அந்த உலக பிரபஞ்சமே அதை
நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், உலக பிரபஞ்சமே இயல் இசை நாடகம் தான் இந்த உலகமே இருக்கு. அது எப்படியாப்பட்ட சாமியா இருந்தாலும் எதா இருந்தாலும் இயல் இசை நாடகம் இந்த மூணும் தான். இப்ப நம்ம நடக்கோம்னா அது ஒரு இசை வரும், நம்ம ஒரு ஆள் கையை பிடிக்கோம்னா அது ஒரு இசை வரும். அப்ப இயல் என்பது வந்து நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய அறிவுத்திறமை பொறுத்து அந்த இசை, அந்த இயல் என்பது பாட்டு, இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச பேச்சு அது இயல். இசை, அப்புறம் நாடகம், அப்புறம் நம்ம நடிச்சு காட்டக்கூடிய நாடகம், இந்த மூணு சேர்ந்ததுதான் இந்த உலகம். அது உண்மை. அந்த காலத்துல வெள்ளுப்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாலடியும் சீரும் நன்னூல் அறியாதவன் வில்லடி பாட்டை விரும்பாதே அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியும் சீரும், குடம், குடுக்கு, தாளம், கட்டை, இது வந்து நம்ம என்னமோ நினைக்கிறோம் இசை அடிச்சுட்டு போறோம்னு நினைக்கிறோம். அது அப்படி நாலடியும் சீரும் நன்னூல் அறியாதவன் நல்ல ஓரளவுக்கு அண்ணாச்சி எப்படி. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பொண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு கலைஞர், ஒரு பெரிய டிக்கெட்டும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி சொல்ல, இசை கலைஞர் தலைமை பாடல்களுக்கு எப்படி பட்டம் வேணாலும் கொடுக்கலாம். இவர் ஒரு பெரிய இசை, அதாவது வில்லிசை வேந்தன், வில்லிசை தலைமை பாடகர், வில்லிசை கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி அதுக்கு பொருளடக்கமாக உள்ளவர் தான் எங்க அன்புக்குரிய அண்ணாச்சி ஐயா பாலர் கிருஷ்ணசாமினா டிக்கெட்டும் ஒழுங்கிருப்பு நல்ல விவரமான ஆளு, நல்ல அருமையா பாடக்கூடியவர்கள், எந்த கதைக்கு விவாதம் சொல்லக்கூடியவர்கள், அன்போக ஒரு பரம்பரை வித்வான் சொல்லக்கூடியவர்கள். இவ அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பரம்பரை வித்வான், அதனால நான் சொல்றேன் எல்லா கலைஞர்களுக்கும் சொல்றேன். எனக்கு ஊர் சொந்த ஊர் பெண்கள். இவ அப்பா பேர் வந்து பாதையார் தேவர், சுப்பையா தேவர். அவர் ஒரு காலத்துல பாட்டு படிச்சாங்க. எங்க படிச்சாங்க? 5 நல்லூர் எங்க இருக்கு, அது அருகே செல்ல சுத்தி இருக்கு. பாட்டு சுப்பையா போல ஒரு பாட்டு விளையிருக்கிறார். அப்படி ஒரு கலையை உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய டிக்கெட்டும் ஒளிபரப்பக்கூடிய இடத்துல ஒண்ணு அவளுக்கு பேர் அமைஞ்சிருக்கு வருங்க. அது இதெல்லாம் அமைப்பு கிடைக்கணும். இலக்கியா கலைக்கு சிறந்ததே இலக்கியம் தான். இந்த கலைக்கு இலக்கியம் தான் முதுகெலும்பு, சரியா? கலைக்கு இலக்கியம் தான் முதுகெலும்பு. அதுலயும் கிடைச்சிருக்க அரங்கேற்றக்கூடிய கோயில் வாழ்க்கையில பெரிய தங்கம்மனுடைய ஆலயத்துல இவருக்கு கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல என்னன்னா, இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் சர்டிபிகேட், என்னுடைய சர்டிபிகேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவளுடைய வாய்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை வெள்ளம் இருக்கலாம், இருந்தாலும் முதல்ல படிச்சது இவ்வளவு அருமையான வாய்ஸ் நான் கேட்டது. அழகா பண்ணா. அதாவது ஒரு கலைஞர் முதல்ல அரங்கேற்ற போது நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் அவங்க மேலும் மேலும் நல்லா விளையாடுவாங்க. என்ன படிச்சாலும் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆனா அது உண்மையிலே சொல்லலன்னா என் மனம் திறந்து சொல்லுறேன், அம்மா உன்னுடைய வாய்ஸ் சூப்பர், நீ நல்ல மென்மேலும் வளர்ச்சி என்று சொல்லி ரொம்ப நன்றி தம்பி. அடுத்து எனக்கு மருமகன் கீழப்போ தங்கச்சிவா வில்லிசை தலைமை பாடகர். அவரு வில்லிசை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாமா செங்கோட்டை பாலகிருஷ்ணசாமியை பின்பற்றியே எனக்கு மருமகன் சொல்லலாம், மகன் கூட சொல்லலாம். அந்த மகன்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து மாமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் நடக்கும். இதுவரைக்கு என்னோட தோளோடு தோளாக இருந்து வில்லிசை தலைமை பாடகராக பணியாற்றி வரக்கூடிய எனது அருமை மருமகன் தங்கச்சிவா அவர்கள் இலக்கியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த இலக்கியாவுடைய வில்லிசை நிகழ்ச்சி அரங்கேற்ற விழா வெகும் சீரும் சிறப்புடனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வில்லிசை கலைஞர்கள் இப்போ வில்லிசை பாடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து குருவாக இருந்து என் கூடவே இருந்து எனக்கு இந்த வில்லிசை சொல்லி தந்தாங்க. இப்போ எங்கள் தாத்தா வந்து எனக்கு 8 வருஷமா நான் விட்டு படித்து 17 வருஷம் ஆச்சு. 13 வயசுல படித்தேன். இப்போ நான் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம்னா எங்கள் தாத்தா பேர சொல்லி தான் இன்னைக்கு வில்லிசை நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம்.
இப்போ மாமா செங்கோட்டையை சார்ந்த பாடல் கிருஷ்ணசுவாமி அவருடைய ரிலீஸ்ன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் மாமாவுக்கு நிறைய ஓட்டு உண்டு. ஏன்னா ரிலீஸ் அவர் தெளிவான முறையில் பெரிய பெரிய கொடைகள்லாம் பாடினாங்க. இப்போ மாமா மாதிரி ஒரு குழு கிடைச்சதுக்கு இலக்கியா ரொம்ப பெரிய பெருமைப்பட்டிருக்கோம். ஏன்னா உண்மையிலேயே மாமா ஏன்னா ரிலீஸ கலைஞர்கள் வந்து எல்லாரும் எல்லா கலையும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான கலையை போய் ஒரு அண்ணாக்கிட்ட கட்டணும்னா பசுக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் நிறைய ரிலீஸ கலைஞர்கள் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மாமா கிருஷ்ணசுவாமியை போல இதுவரைக்கும் ஒரு அண்ணாவை நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவர் சிறப்பான முறையில் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சிறப்பான முறையில் பித்த மகா கூட அவ்வளவு பாசமாக மாமா சொல்லி கொடுக்க மாட்டாவோ அவர் சிறப்பான முறையில் வெள்ளி செய்ய சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மாமாவுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பொண்ணுக்கு நான் இன்னொரு சொல்வது என்னன்னா, இப்படி ஒரு குரு கடைக்கு நீங்க ஒரு கொடுத்து வச்சிருக்கணுமா? கூட பிறந்த தங்கச்சியா அவனை சொல்றேன், நீ கடைசி வரைக்கும் மாமாவை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி நீ அவங்க கூட இருந்து ஒரு 2 வருட காலங்களா நீ அவங்க கூடவே போய் வில்லிசை படிச்சேன்னா இன்னும் உனக்கு வளர்ச்சி இருக்கும். அவங்க கூடவே போய் நீ இருந்து மாமாவை நீ என்னைக்கும் மறந்துடாம, நீ குருவை என்னைக்கும் குரு இல்லாத செய்ய முடியாது. நீ பல்லாண்டு காலம் அந்த வில்லிசைக்கு வாழணும். மாமா பேரை நீயும் வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா முதல்ல குருவுக்கு தான் பல்லாடு கொடுத்தோம். மாமா சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அன்பு மாமாவா இருக்கக்கூடிய மாமாவுக்கு என்னுடைய சார்பாக ஒரு பொன்னாடி பார்த்துருவோம். பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கிறார். அடுத்து கட்டவாத்தியம் செய்யக்கூடிய எனது அன்பு தம்பி மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார்கள். தென்காசி மக்கள் செல்லம் அருமன் தம்பி அவர்களுக்கு இப்ப உள்ள வில்லிசை கலைஞர் அத்தனை பேரையும் அறிமுகம் செய்வது அவங்கதான். அவங்களாலதான் அந்த வில்லிசை கலைஞர்லாம் உயர்த்திட்டு இருக்காங்க. முதல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் பார்த்த காட்டு அவசரப்பட்டு படிக்கிறது சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப எடுத்தாங்கன்னா 1/2 மணி நேரத்துல வெளியே தமிழ்நாடு கூட பரப்பிடுவாங்க. அதுக்கு மூல காரணமே இப்போ உயிர் மூச்சு யூடியூப் சேனல் அனைவரும் பெருத்த உயிரான முதல் யானை வரை இப்படி எல்லா உயிர்களுக்கும் குறைவில்லாமலே படியிழந்து வருகிறார். அப்படி படியிழந்து வரும்போது Yeah.
எப்படி பேர் கொடுத்தாங்க? அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய குலமோ அரக்கர் குலம். அரக்கர் குலம் அல்லவா? அரக்கர் குலத்துல எப்படியெல்லாம் பெயர் கொடுப்பார்கள் தெரியுமா? எப்படியம்மா? அரக்கன் அரக்கி, அரக்கன் அரக்கி, மூக்கன் மூக்கி, மூக்கி, சொக்கன் சொக்கி, சொக்கன் சொக்கி, இடும்பன் இடும்பி, இடும்பன் இடும்பி, இருளப்பன் இருளாயி. அம்மா இருளப்பன் இருளாயா? சரி, இப்படியெல்லாம் பெயர் கொடுப்பாங்க. நல்லா இருக்கு பேரு. நல்லா இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. அரக்கர் குலத்துல அப்படிதான் பெயர் கொடுப்பாங்க. கூட யாருக்கு மாதிரி தான் இருக்கு பேட்றான். ஆமா. ஆனா இந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? அம்மா பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அதாவது இந்த குழந்தை வல்லமையோடு பிறந்ததனால் வல்லவன் என்றும், அசுரர் குலத்திலேயே வளர்ப்பதனால் அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார்கள். வல்லரக்கனா? நல்ல அரக்கனா? நல்லரக்கம் இல்ல, வல்லரக்கன். வல்லரக்கம் பூரா ஒண்ணுக்கு ஒண்ணு. வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து ரிஷிமுகாதரனும் ரத்தக்கண்ணீர் பெண்கொடியும் அந்த குழந்தையை எப்படி வளர்த்து வாரா தெரியுமா? எப்படி வளர்க்க போறார்கள்? நாடு ஓதமே நீயுமா பொழுது விஜயதசமி என்று ஒரு நாள் வரும். அன்றைக்கு போய் பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் சிறப்புடனே படிப்பது என்பது ஒரு ஐதீகம். ஆமா. அதனால விஜயதசமி என்று தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு அண்ணாவி வாத்தியாரை வரவழைத்து சாந்தாளை தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு பாடாலை தரைமெழுகி பன்னீராலை கோலமிட்டு குருத்து வாழையிலே பிரித்து பிடித்து வைத்து தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து இறைநாடி நிறைவிளக்கு வைத்து வல்லரக்கனைக்கு கோடி வஸ்திரம் எல்லாம் கட்டி வல்லரக்கனை தூக்கி அண்ணாவி வாத்தியார் மடியில் உட்கார வைத்தார். வண்டரித்த ஒரு ஓலை எடுத்து அதில் மஞ்சள் காப்பு விட்டு எழுத்தாணி கையில் எடுத்து வல்லரக்கனுக்கு முதலாக என்ன எழுத சொல்லி
இலக்கியா அவர்களின் வில்லிசை அரங்கேற்ற விழாவிற்கு வரவேற்றிருக்கும் தென்காசி நகரமன்ற தலைவர் அவர்களே, இலக்கியா வருகிறவர்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இலக்கியா அவர்களுக்கு சேர்மன் அவர்கள் சாலை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது. இலக்கியா அவர்களை சேர்மன் அவர்கள் வாழ்த்துகிறார். அன்பு சகோதரி இலக்கியா அவர்கள் தன்னுடைய வீசியை அரங்கேற்றிருக்கிறார்கள். வருங்காலங்களில் அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவும் இந்திய அரசின் சார்பாகவும் பல்வேறு விருதுகளை பெற்று தென்காசி மண்ணிற்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு அவரையும் அவர்கள் குழுவையும் பாராட்டி தென்காசி நகரமன்ற தலைவர் என்ற முறையும் உள்ள குழுவிற்கு சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். அவர்கள் பல்வேறு வளங்களை பெற்று வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. மணிமாறன் அப்பா அவர்கள் பரிசு வழங்குகிறார். ஆழ புரிய வெட்டி
பதினாயிரம்